படுத்துட்டு ஃபோன் பேசினாலும், படுத்துட்டு இது யோசித்தாலும், சிந்திச்சாலும் உங்கள் தூக்கம் கெட்டுப்போகும். 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சா தூக்கமே வராது, படுத்தா தூக்கம் வராது, எந்திரிச்சா தூக்கம் வராது. எப்போ தூக்கம் வரும்? எல்லாம் தூங்கி முடிச்சு எந்திரிக்கிறப்ப காலையில் அப்படி தூக்கம் வரும். ரெக்கவரி ஆகலைன்னா தான் தூக்கமும் வராது, நல்லாவும் இருக்காது, ரீஃப்ரெஷ்ஷும் ஆக மாட்டீங்க. அப்போ ரெக்கவரி ஆகணும்னா முதல்ல நல்ல சத்து இருக்கணும். கனவு காரண சொல்ல அப்படி நினைவு பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படி விட்டுருங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தால் கூட, தூக்கத்தில் கனவு வந்தால் கூட நல்ல நல்ல கனவாக வரும். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால உங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். மெக்னீசியம்லாம் கிடைக்கிறதுனால தூக்கம் நல்லா வரும். தூக்கங்கிறது ஒரு அருமையான ஒரு செயல்பாடு. உண்ணணும், உறங்கணும் இல்லையா? நம்ம தூக்கம் குழந்தைங்களாம் அருமையாக தூங்குவாங்க, அவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ஆனால் அந்த தூக்கம் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுங்கிறது பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வயசாகி போச்சா தூக்கம் வர்றதில்ல. 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சா தூக்கமே வராது, படுத்தா தூக்கம் வராது, எந்திரிச்சா தூக்கம் வராது. எப்போ தூக்கம் வரும்? எல்லாம் தூங்கி முடிச்சு எந்திரிக்கிறப்போ காலையில் அப்படி தூக்கம் வரும், அப்புறம் பகலில் தூக்கம் வரும். ஆனால் தூக்கங்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரெக்கவரி டைம். பாடி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம். அந்த சரி பண்ணுற அந்த தூக்க நேரத்திலே 2 விதமான தூக்கம் இருக்குது. ரெம் ஸ்லீப்பு, நான் ரெம் ஸ்லீப்பு. அதாவது ஒரு அறத்துக்குன்னு சொல்லலாம், ஒன்று முழுமையான ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லலாம். இந்த அறத்துக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த தூக்கத்தில் நிறைய கனவுகள் வரட்டும், அதுவும் தேவை தான், எல்லாம் கலந்து தான் வரும். அப்போ நம்ம ஏன் நமக்கு இந்த தூக்கம் சரியாக வர்றதில்ல? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்னா, ஒன்று நம்ம கண்டதெல்லாம் போட்டு குழப்பிகிட்ருக்கோம். 1. 2வது உடல் உழைப்பு சுத்தமாக கிடையாது. அப்புறம் 3வது நம்ம உணவில் போதிய சத்துக்கள் இல்லை, அதுவும் காரணம். அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் மனசு தான் காரணம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மனசு மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு காரணம். தெரியுதா? இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல மனசை போட்டு உழப்புன்னு உழப்புறது. படுத்த பிறகு யோசிக்கிறது. நீங்கள் படுத்துட்டிங்களா, கண்ணை மூடிட்டிங்களா, எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. படுத்துட்டு பேசினாலும், படுத்துட்டு ஃபோன் பேசினாலும், படுத்துட்டு இது யோசித்தாலும், சிந்தித்தாலும் உங்கள் தூக்கம் கெட்டுப்போகும். அப்படி நரம்புகளெல்லாம் சூடாயிரும். நரம்பு சூடாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு தூக்கம் வராது. திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படி ஏதாவது சூடாயிடுச்சுன்னா ஒரு டவலை நனைச்சி ஈரப்படுத்தி கொஞ்சம் புழிஞ்சு அது தலையில் கட்டிக்கிங்க. அப்படியே தலையில் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு குறையும். மேற்கொண்டு நீங்கள் எதையும் மனசில் உழப்பாதீங்க. படுத்துட்டு பேசாதீங்க, படுத்துட்டு எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காருங்க, தூக்கம் வந்த பிறகு படுங்க. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இரவு படுக்கும்போது ஒரு நல்ல தியானம் பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நெகட்டிவான கனவுகள் வராமல் இருக்கணும்னா, நல்ல தூக்கம் வரணும்னா பாசிட்டிவாக சும்மா ஃபேண்டஸியாக எதையாவது கற்பனை பண்ணுங்கள். அப்படி பறந்து போகிற மாதிரி, வேறு உலகத்துக்கு போகிற மாதிரி, பிரபஞ்சம் முழுசும் சுற்றுற மாதிரி, அப்படியெல்லாம் நிறைய மெடிடேஷன்லாம் இருக்குது. அந்த மெடிடேஷன் கூட நம்மளோட இதில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை கூட நீங்கள் கேட்டுட்டு இது மாதிரி சும்மா கற்பனை பண்ணுங்களேன். கற்பனையே தான் பண்ணுறோம். நீங்கள் காணக்கூடிய அத்தனை கவலையும் கற்பனை தான். ஏன் கற்பனை பண்ணுறத கவலை இல்லாமல் நல்லதாக பண்ணக்கூடாது? நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்குறீங்கள்ல, ஹாரி பாட்டர்லாம் பார்க்குறீங்கல்ல, இப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு ஜாலியாக கனவு காணுங்க. அல்லது எந்த எண்ணமும் இல்லாமல் கனவு காரண சொல்ல அப்படி நினைவு பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படி விட்டுருங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தால் கூட, தூக்கத்தில் கனவு வந்தால் கூட நல்ல நல்ல கனவாக வரும். சரிங்களா? 1. 2வது தூக்கம் நல்லா வரணும். நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, வாக்கிங் பண்ணுறீங்களோ, காலையில் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இரவு கண்டிப்பாக பண்ணணும். இரவு வாக்கிங் போங்க. வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸே பண்ணுங்க. எப்போனாலும் சரி, 11 மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க. அப்போ 2வது உங்களுக்கு தூக்கம் நல்லா வர்றதுக்கு 2வது காரணம். சரியா? 3வது காரணம், தூக்கத்தில் நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாலும் உடம்பு வலிக்கும், ஆனால் ரெக்கவரி ஆகாது. ரெக்கவரி ஆகணும்னா உங்களுக்கு சத்துக்கள் வேணும். நிறைய மக்னீசியம், பொட்டாசியம் சத்து குறைபாடெல்லாம் இருந்துன்னு வைங்க, ரெக்கவரி ஆகாது, தூக்கம் வராது. தூக்கங்கிறது ரெக்கவரிக்கான டைம். அப்போது அந்த நேரத்தில் அந்த ரெக்கவரி ஆகிற அந்த டைமில் ஒரு சுகம் இருக்குது தெரியுமா? நீங்கள் ஒரு கடினமான வேலையை செஞ்சுட்டு உட்காருங்க, திருப்பி அந்த ரெஸ்ட் எடுக்கிறீங்களே, அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஒரு ரெக்கவரி நடக்குது. அது எவ்வளோ சுகமாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தூக்கத்துலேயும் சரியான ரெக்கவரி இருந்தால் இந்த தூக்கம் சுகமாக இருக்கும். ரெக்கவரி ஆகலைன்னா தான் தூக்கமும் வராது, நல்லாவும் இருக்காது, ரீஃப்ரெஷ்ஷும் ஆக மாட்டீங்க. அப்போ ரெக்கவரி ஆகணும்னா
முதல்ல நல்ல சத்து இருக்கணும். குறிப்பாக பொட்டாசியம், மக்னீசியம், சிங்க்கு போன்ற சத்தெல்லாம் நிறைய இருக்கணும். புரோட்டீனும் வேண்டிய அளவுக்கு இருக்கணும். அது இல்லாமல் இந்த இனிப்பு, நம்ம மாவு பொருள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது. அதனால் இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைய உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். மக்னீசியம் சரியாக இருக்கா, சிங்க் சரியாக இருக்கா, பொட்டாசியம் லெவல் கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணுங்கள். இதற்காக நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நர்வ் ஸ்ட்ரென்தனிங் பவுடர். அதில் நிறைய மூலிகைகள் தான். அதில் கலோரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ஃபேட்டு கிடையாது, பெரிய அளவு ப்ரோட்டீன் எல்லாம் கிடையாது. ஆனால் விட்டமின்ஸும் மினரல்ஸும் இந்த மாதிரியான எல்லா பொருட்களும் இருக்கும். அது போக நோய் எதிர்ப்பாற்றல், இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். மெக்னீசியம்லாம் கிடைக்கிறதுனால தூக்கம் நல்லா வரும். அதுபோக நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, சாயந்தர நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக வெட்டி தயிர்லேயோ, லெமன்லேயோ, வெனிகர்லேயோ இல்லை எல்லாம் கலந்தோ போட்டு சாப்பிடுங்க. கூடவே இந்த என்எஸ் பவுடரையும் நீங்கள் போட்டு ஒரு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் வரும். நீங்களும் பாருங்கள். கூடவே நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டதை மனசில் நினைக்காதீங்க. சத்துக்கள் குறையாமல் பார்த்துங்க. நீங்கள் ஆரோக்கியமாக தூங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.